ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை மகன் தந்தையாகிய தருணம். கதையின் அறிமுகத்தை ஏற்கனவே எல்லாரும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மகன் தன்னுடைய தந்தைக்கு அப்படி என்ன தான் செஞ்சுருப்பான்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சிங்களா? என்னோட கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு இப்போ பார்த்துடலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். சென்னை அரும்பாக்கம் ஈஷா அப்பார்ட்மெண்ட். மாலை மணி 5. அன்று சனிக்கிழமை. விடுமுறை நாளாயிற்றே. ஒரே பரபரப்புடன் காணப்பட்டது அந்த வளாகம். வளாகத்தின் ஒரு பக்க ஓரத்தில் சிறிய பிள்ளையார் கோயில். தீபாராதனை காட்டிக் கொண்டிருந்தார் அர்ச்சகர். வளாகத்து மக்கள் சிலர் நின்று இறைவனை மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள், ஒரு புறம் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த பெரியவர்கள், அங்கே குழுமி பேசிக் கொண்டிருந்த பெண்கள் என்று வளாகம் நிரம்பி இருந்தது. ஏ பிளாக்கில் இருந்த பிரசாத் விளையாடச் செல்வதற்கு தயாராக கையில் பேட் வைத்து இருந்தார். என்னடா அருண், ரெடியா? கிளம்புவோமா? நான் ரெடி, மகன் அருணிடம் கேட்டார். இதோ நானும் ரெடி ஆயிட்டேன்ப்பா, 2 மினிட்ஸில் வந்துடுறேன், உள்ளே இருந்து பதில் தந்தான் அருண். என்னம்மா ஐஸ்வர்யா, நீ ரெடியாம்மா? மகளிடம் கேட்டார். இல்லைப்பா, நான் வரலை, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நான் வரலை. என்னம்மா, என்ன ஆகுது? பதறி போய் கேட்டார் பிரசாத். ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் தலை வலிக்குது. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் போயிட்டு வர்றோம் என்று கூறினார். பிரசாத் 53 வயது, மனைவியை இழந்தவர். அவருடைய மனைவி மாலினி இறக்கும்போது பிரசாத்துக்கு வெறும் 38 வயது மட்டுமே. சிறிய குழந்தைகள், அருணுக்கு 7 வயது, ஐஸ்வர்யாவுக்கு 3 வயது. பிரசாத்துக்கு திருமணத்தின் போது வயது 27, மாலினிக்கு 23. பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணம். இருவரும் மிகவும் பிரியத்துடன் சந்தோஷமாகவே வாழ்ந்தனர். அத்தனை ஊர்களையும் சுற்றி பார்த்தனர். வாழ்க்கையில் சீக்கிரமாகவே பிரியப் போகிறோம் என்று முன்னரே தெரிந்தது போல் இவர்களைப் போல் பிரியமான ஜோடி வேறு எவருமே இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு 2 பேரும் வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக அனுபவித்து வாழ்ந்தார்கள். முதலில் அருண் பிறந்தான். மகன் பிறந்த சந்தோஷத்தை விருந்து வைத்து கொண்டாடினர். பிறகு 4 வருடங்கள் கழித்து ஐஸ்வர்யா பிறந்தாள். அவள் பிறந்த 1 வருடத்தில் மாலினிக்கு மிகவும் கொடிய நோயான இரத்த புற்றுநோய் தாக்கியது. 2 வருடங்கள் மிகவும் சிரமப்பட்ட பின் அவளை யமன் தன்னுடன் அழைத்து கொண்டான். பிரசாத்துக்கு வாழ்க்கையே சூனியமாக இருந்தது. 2வது திருமணம் செய்யச் சொல்லி அனைவருமே வற்புறுத்தனர். ஆனால் பிரசாத் தன் மாலினி இருந்த இடத்தில் வேறு யாரையும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று, முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டான். அன்றிலிருந்து அருணும் ஐஸ்வர்யாவும் தான் அவனுடைய உலகமாயினர். அவர்கள் 2 பேருக்குமே பிரசாத் அப்பா மட்டும் இல்லாமல் அம்மாவும் அவனே ஆனான். தங்கள் தாயின் நினைவு வராத அளவுக்கு பிரசாத் இருவரையும் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொண்டான். அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிரசாத் நல்ல நண்பரும் ஆவார். இருவரும் அனைத்தையுமே தன் தந்தையிடம் பகிர்ந்து கொள்வார்கள். வீட்டிலும் அனைத்து வேலைகளையும் மூவரும் சேர்ந்தே செய்வார்கள். போலாமாப்பா? அருண் வெளியே வந்தான். கிளம்பலாம்ப்பா அருண். ஐஸ்வர்யா, நாங்கள் வீட்டை பூட்டிட்டு போகிறோமா, நீ படுத்துக்க. இருவரும் கிளம்பி வெளியே வந்தார்கள். எதிர் வீட்டு மஞ்சுளா தன் வீட்டின் பூட்டை திறந்து கொண்டிருந்தாள். ஹாய் சார். ஹாய் அருண். ஹாய் ஆண்டி. பிரசாத்தும் மரியாதை நிமித்தமாக ஒரு ஹாய் கூறினார். எங்கே, விளையாட கிளம்பியாச்சா? ஆமாம் ஆண்டி. இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பினார்கள். பாய் ஆண்டி. பிரசாத் இந்த ஃப்ளாட்டை வாங்கி குடி வருவதற்கு முன்பிருந்தே மஞ்சுளா அங்குதான் இருக்கிறாள். தன்னுடைய 40வது வயதில் கணவனை இழந்து விட்டாள். இப்பொழுது அவளுக்கு 50 வயது. குழந்தை இல்லை. இங்கு அவள் தனியாகத்தான் இருக்கிறாள். மிகவும் நல்ல மாதிரி. இவர்களிடம் நன்கு பழகுவாள். ஏதாவது அவசரத்திற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள். பிரசாத்தும் அருணும் விளையாடிவிட்டு மேலே வரும்போது மணி 6:30 ஆகிவிட்டது. ஐஸ்வர்யா இன்னும் நன்றாக தூங்கியிருந்தாள். 7 மணிக்கு வெளியே வந்தாள். என்னம்மா, இப்போ எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்குப்பா. சரி, இன்னைக்கு டின்னர் சப்பாத்தி குருமா செஞ்சுருவோமா? இருவரிடமும் கேட்டார் பிரசாத். சரிப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா என்றாள் ஐஸ்வர்யா.
இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் செய்கிறோம் ஐஸ்வர்யா, நீ ரெஸ்ட் எடு அருண் கூறினான். அப்பா நீங்கள் வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கி கொடுங்க, நான் செய்கிறேன். இருவரும் கிச்சனுள் நுழைந்தனர். அருண் பிஆர்க்கு படித்துவிட்டு அதற்கேற்ற ஒரு கம்பெனியில் நல்ல வேலைக்கு செல்கிறான். நல்ல சம்பளம். ஐஸ்வர்யாவும் பிஇ முடித்துவிட்டு அவளும் வேலைக்கு போகிறாள். அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்திருந்தார் பிரசாத். பிரசாத் ஒரு ஆடிட்டர். முன்பு நிறைய கிளையண்ட் இருந்தனர். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவராகவே குறைத்து விட்டார். இப்போது மிகவும் முக்கியமானதை மட்டும் கவனித்து கொண்டிருக்கிறார். இரவு 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். ஐஸ்வர்யா, என் ஃப்ரெண்ட் நடேசன் ஒரு வரன் சொன்னார்மா. நல்ல இடம், பையனும் ரொம்ப நல்லவன், பெங்களூரில் தான் இருக்கான். நானும் நல்லா விசாரிச்சிட்டேன், நல்ல மாதிரியாக தான் தோணுது. அருணும் விசாரிச்சிருக்கான், பையன் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காம்மா. நீயும் ஃபோட்டோ பார்த்துட்டு உன் அபிப்பிராயத்தை சொன்னேன்னா அவங்கக்கிட்ட பேசுவோம். என்னம்மா சொல்கிற? பெரியவங்கக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் நீயும் பையனும் ஒரு தடவை பேசுங்க, உனக்கு பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம் ஐஸ்வர்யா. சரிப்பா. மாப்பிள்ளை சதீஷின் புகைப்படத்தை பார்த்தவுடன் ஐஸ்வர்யாவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. உடனே அடுத்த ஒரு வாரத்தில் இரு குடும்பங்களும் சந்தித்து பேசிக்கொண்டனர். சதீஷ், ஐஸ்வர்யா இருவரும் வீடியோ காலில் பேசிக்கொண்டு தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர். பின்னர் அனைவரும் நேரில் பார்த்து கொண்டு திருமணத்திற்கு நல்ல நாள் குறித்தனர். ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தமும் முடித்தனர். குறித்த நாளில் ஐஸ்வர்யாவுக்கும் சதீஷிற்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. ஐஸ்வர்யா சதீஷுடன் பெங்களூர் சென்று விட்டாள். இப்போது வீட்டில் பிரசாத்தும் அருணும் மட்டுமே. ஐஸ்வர்யா இல்லாத வீடு வெறிச்சென்று இருந்தது அவர்களுக்கு. அதற்கு பழக்கம் ஆகவே சில மாதங்கள் எடுத்தது இருவருக்கும். அன்று பிரசாத்தும் அருணும் வீட்டில் இருந்தனர். அழைப்பு மணி ஒலித்தது. பிரசாத் கதவை திறந்தார். மஞ்சுளா நின்றிருந்தாள். வாங்க என்றார் பிரசாத். சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வீட்டில் சிலிண்டர் காலி. போன தடவை நான் அவசரமாக ஊருக்கு போனதால் புக் பண்ண மறந்துட்டேன். இப்போ காலியானதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. இப்போ 2மே காலியாக இருக்குது. கொஞ்சம் உங்கள் சிலிண்டரை கொடுத்தீங்கன்னா எனக்கு சிலிண்டர் வந்த உடனே 2-3 நாளில் கொடுத்துருவேன் சார். ஓ, அதுக்கு என்ன, நீங்கள் போங்க, அருண் கொண்டுட்டு வருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிவிட்டு கிளம்பினாள் மஞ்சுளா. அருண் தங்கள் வீட்டு சிலிண்டரை கொண்டு சென்று மஞ்சுளா வீட்டில் மாட்டி கொடுத்தான். ரொம்ப தேங்க்ஸ் அருண், வீணா உனக்கு சிரமம். பரவாயில்ல ஆண்டி, இதில் என்ன இருக்குது. பாய் ஆண்டி. நாட்கள் வேகமாக ஓடின. ஐஸ்வர்யா பெங்களூர் சென்று 1 வருடம் ஆகிவிட்டது. நடுவில் அவள் சதீஷுடன் ஒரு முறை வந்து சென்றாள். அடுத்ததாக 2 மாதம் கழித்து வருவதாக கூறி சென்றாள். அன்று பிரசாத், அருண் இருவருமே பேசி கொண்டிருந்தனர். டே அருண், உனக்கும் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன்டா. அதுதான் 27 வயசாயிச்சே, சரியாக வரும். பிரசாத் அருணிடம் கூறினார். அப்பா, அது தயங்கினான் அருண். என்ன அருண், ஏதாச்சும் இருந்தால் சொல்லுடா. ஏதாச்சும் லவ்வா? ஆமாப்பா, நான் ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குற சுஷ்மிதாவை காதலிக்கிறேன்ப்பா. டேய், சொல்லவே இல்லை பாரு. சரி, யாருன்னு சொல்லு, பெரியவங்க கிட்ட பேசிடுவோம். ஐஸ்வர்யா வர்றப்ப நிச்சயம் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் டாடி. அருண் பிரசாத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தான். உடனே மளமளவென்று வேலையை கவனித்தார் பிரசாத். அந்த பெண்ணிடமும் அவளுடைய பெற்றோரிடமும் பேசினார். மிகவும் பிடித்துவிட்டது அவருக்கு. அவர்களுக்கும் அருணையும் அவனுடைய குடும்பத்தையும் பிடித்தது. ஐஸ்வர்யா வரும்போது நிச்சயம் செய்ய நாளை குறித்தனர். 2 நாட்களில் அருண் இன்னொரு நல்ல செய்தியையும் பிரசாத்திடம் கூறினான். அப்பா, எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் லண்டனில் போட்டிருக்காங்கப்பா. 3 மாதத்தில் போகணும். சூப்பர்டா அருண், கல்யாணத்தையும் முடிச்சிருவோண்டா. நீயும் சுஷ்மிதாவும் சேர்ந்தே போயிடலாம். அருண் சரிப்பா என்று யோசனையுடன் கூறினான். வெளிநாடு செல்ல முடிவெடுத்ததிலிருந்தே அருண் ஒரே குழப்பத்திலும் யோசனையிலுமே இருந்தான். ஒரு வழியாக மண்டையை போட்டு குழப்பி தன்னை அலைக்கழித்து கொண்டிருந்த அந்த விஷயத்திற்கு நல்லதொரு முடிவும் எடுத்துவிட்டான். உடனே தன் தங்கை ஐஸ்வர்யாவை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினான். அவளோ விஷயத்தை கேட்டு அதிர்ந்தாள். டே அருண், என்னடா சொல்கிற? ஆமாம் ஐஸ்வர்யா, நான் நல்லா யோசனை பண்ணிட்டேன். எனக்கு இதுதான் சரியான நல்ல முடிவாக தோணுது. சரிடா, அடுத்த வாரம் நான் வந்தப்புறம் பேசிட்டு என்ன செய்யணுமோ செய்வோம். சுஷ்மிதாவின் பெற்றோரிடம் கலந்து பேசி அருணின் திருமணத்திற்கும் நாள் குறித்து விட்டார் பிரசாத். திருமணம் முடிந்த பின் 10 நாட்களுக்குள் இருவரும் லண்டன் கிளம்புவதற்கு ஏற்றாற்போல் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடித்திருந்தார். அடுத்த ஒரு வாரத்தில் ஐஸ்வர்யா ஊரில் இருந்து வந்தாள். அன்று காலை மூவரும் பேசிக்கொண்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தனர்.
ஐஸ்வர்யா, சதீஷ் எப்பம்மா வர்றாரு? விசேஷத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்துடுவாருப்பா. ஓ சரிம்மா. மூவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சிறிது நேரம் கழித்து பிரசாத் ஒரு வேலையாக வெளியே சென்று விட்டார். அவர் சென்றதும் அருணும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து எதிர் வீட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அளித்தனர். கதவை திறந்த மஞ்சுளா இருவரையும் பார்த்து உற்சாகத்துடன் வரவேற்றாள். வாங்க வாங்க. என்ன ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? சதீஷ் எப்படி இருக்காரு? லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கேன் ஆண்டி, லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு ஆண்டி. என்ன அருண், கல்யாண வேலையெல்லாம் நடக்குதா? நடக்குதா ஆண்டி. என்ன அதிசயமாக 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஆண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அருண் கூறினான். தயங்கி தயங்கி பேசினான். ஆண்டி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் லண்டன் போக போகிறேன். ஆமாம், அன்றைக்கே சொன்னியே. நானும் போயிட்டு அப்பா தனியாக இருப்பார். ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன் கொஞ்ச நாள் கழித்து நீ உன் அப்பாவை உன்னோட கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? ஆமாம் ஆண்டி, கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, எங்கள் அம்மா இறந்து போகிறப்ப அப்பாவுக்கு 40 கூட ஆகலை. அப்போ இருந்த அப்பா எங்கள் 2 பேருக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே இல்லை. எனக்கு இப்போ கல்யாணம்னு ஒன்று ஆக போகிறப்ப தான் நான் இதெல்லாம் புரியுது எனக்கு. அப்பாவுக்கு அம்மாவோட இழப்பு எவ்வளோ பெருசு, எவ்வளோ வலி நிறைஞ்சதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி, ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் இழுத்தான் அருண். அதனால் மஞ்சுளா கேட்டாள். அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம். அவனுடைய பதிலில் முதலில் அதிர்ந்த மஞ்சுளா பிறகு அவனை ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் பார்த்தாள். அருண், யூ ஆர் கிரேட். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ மெச்சூர்டாக யோசனை பண்ணி முடிவெடுத்திருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ போத். அவர்களை மனதார பாராட்டியவள் மீண்டும் அவளை கேட்டாள். சரி, பொண்ணு பார்த்தாச்சா? உங்கள் அப்பா என்ன சொன்னார்? இல்லை ஆண்டி, அதுதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கோம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பேச தயங்கினார்கள். மஞ்சுளா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அவளுக்கு புரிந்துவிட்டது. ஓ, அதாவது உங்கள் அப்பாவுக்காக என்ன பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? சிரித்தி கொண்டே கேட்டாள் மஞ்சுளா. ஆமாம் ஆண்டி, இருவரும் சேர்ந்து பதில் கூறினர். உங்கள் அப்பா கிட்ட கேட்டிங்களா? அவர் என்ன சொன்னார்? இல்லை ஆண்டி, உங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் அப்பா கிட்ட கேட்கலான்னு. கல்யாணத்துக்கு எப்படி நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் ஆண்டி. நீங்கன்னா ஏற்கனவே 2 பேருக்கு நல்ல பழக்கம் இருக்குது. நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க. அதுதான் நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தா என்னன்னு தோணிச்சு ஆண்டி. அதுதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்துட்டோம். மஞ்சுளா சிறிது யோசனையுடன், சரி அருண், இது உடனே முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நாளைக்கு பதில் சொல்லட்டுமாண்ணா என்று கேட்டாள். சரிங்க ஆண்டி, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இருவரும் விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தனர். மறுநாள் காலையிலேயே மஞ்சுளாவிடமிருந்து தகவல் வந்து விட்டது. அதிலேயே தன் பதிலும் கூறியிருந்தாள் மஞ்சுளா. உங்கள் அப்பாவுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. உடனே அருண் மிகவும் உற்சாகத்துடன் மஞ்சுளாவுக்கு ஃபோன் செய்து, தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டி என்று சந்தோஷத்துடன் பதில் கூறினான். மஞ்சுளா சம்மதம் சொன்னதை ஐஸ்வர்யாவிடம் கூறினான் அருண். அன்று இரவே தாங்கள் தந்தையிடம் பேசிவிட வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்தனர். மூவரும் இரவு டின்னரை முடித்து கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்தனர். அருண் ஆரம்பித்தான். அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அருண், சொல்லு என்று பிரசாத் அவனுடைய தலையை கோதினார். தன் தந்தையின் அன்பில் மனம் நெகிழ்ந்தது அருணுக்கு. லேசாக கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அப்பா, நான் வெளிநாடு போனப்புறம் நீங்கள் தனியாக இருப்பீங்க இல்லையாப்பா? ஆமாம் அருண், அதுக்கு என்ன இப்போ? இல்லைப்பா, அம்மா செத்து போகிறப்ப நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்க. அப்போ அம்மா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையாப்பா? நாங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ப்பா என்று கண் கலங்கினான் அருண். ஐஸ்வர்யாவுக்கும் கண்களில் நீர். டேய், என்ன இது, 2 பேரும் இப்படி கண் கலங்குறீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு? நீங்கள் 2 பேரும் என்னோட பசங்க. நீங்கள் எனக்கு கஷ்டமாடா? என்னடா பேசுகிற? இன்னைக்கு என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? இல்லைப்பா, இருங்க, நான் கொஞ்சம் பேசணும். சுஷ்மிதா கூட எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ இனிமேல் வாழ்க்கை பூராவும் நான் அவளோட தான் வாழ போகிறேன். இப்போ இந்த நிலையில் தான்ப்பா எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. அந்த 37 வயசில் அம்மா இல்லாத தனிமை உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு என்னால் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுப்பா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்னது, முடிவு எடுத்திருக்கீங்களா? என்னடா பெரிய மனுஷன் மாதிரியெல்லாம் பேசுகிற? ஆமாப்பா,
இத்தனை வருஷம் நீங்கள் எங்களுக்காக எவ்வளவு செஞ்சுருக்கீங்க. இப்போ இது எங்கள் டர்ன். நாங்கள் உங்களுக்காக ஒன்று செய்யணும்ப்பா. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும்ப்பா. என்னடா சொல்கிற? ஆமாப்பா, நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்கோம்ப்பா. இனிமேல் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும். உங்களுக்காகன்னு ஒரு லைஃப் வேணும்ப்பா. தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும்ப்பா. பிரசாத் அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டார். சிறிது நேரம் அப்படியே இருந்தார். பிறகு வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார். மறுநாள் காலை பிரசாத் முதல் நாள் பேசியது எதுவுமே நினைவு இல்லாதவராக எதுவுமே நடக்காதது போல் இருந்தார். இருவரையும் சாப்பிட அழைத்தார். மூவரும் டேபிளில் அமர்ந்தனர். அப்பா, நேற்று நான் சொன்னதை யோசிச்சிங்களா? அருண் கேட்டான். டேய், ஜோக் அடிக்காதடா, நடக்க போகிறத பேசு. இந்த வயசில் எனக்கு கல்யாணமா? யாருடா எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கப்பா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் என்னடா பார்க்க போகிறீங்க? பொண்ணெல்லாம் பார்த்து ரெடியாக இருக்காங்கப்பா. என்னடா சொல்கிற? யார் அது? நம்ம மஞ்சுளா ஆண்டி. இந்த செய்தியால் மீண்டும் அதிர்ந்தார் பிரசாத். அவங்களுக்கு அது தெரியுமாடா? உங்களுக்கு ஓகேன்னா அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கப்பா. மகனை ஆச்சரியமாக பார்த்தார் பிரசாத். எனக்கு தெரியாமல் எப்போ இதெல்லாம் இவங்க பண்ணீங்க? அதெல்லாம் சரியாக வராது அருண். ஊரில் என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சியா? அதெல்லாம் யாருமே ஒன்றும் பேச மாட்டாங்கப்பா. அப்படியே யாராவது ஏதாவது பேசினாலும் நாம் அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. சரின்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ், ஐஸ்வர்யாவும் கெஞ்சினாள். பிரசாத் கொஞ்சம் கூச்சத்துடன், சரி, ஆனால் நான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறினார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஆன்ட்டிக்கிட்ட பேசலாம் என்றபடி இருவரும் தங்கள் தந்தையை உற்சாகத்துடன் கட்டி கொண்டனர். ஐஸ்வர்யா, அப்பாவுக்கு வெக்கத்தை பாரேன், அருண் தந்தையை கிண்டல் செய்தான். போங்கடா, பிரசாத் வெட்கத்துடன் சிரித்து கொண்டே கூறினார். இருவரும் சந்தோஷத்தில் சிரித்தனர். மஞ்சுளாவிடம் உடனே இந்த நல்ல தகவலை கூறினான் அருண். அப்படியே பிரசாத் பேச வேண்டும் என்று கூறியதையும் சொன்னான். நீங்கள் இங்கே வர்றீங்களா ஆண்டி, இல்லைன்னா அப்பா என்று முடிப்பதற்குள், இல்லை நானே வர்றேன் என்று கூறிய மஞ்சுளா சிறிது நேரத்தில் வந்தாள். மஞ்சுளா வந்தவுடன், ஆண்டி, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் வெளியே சென்று விட்டனர். உட்காருங்க என்றார் பிரசாத். இருவருக்குமே கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது. நீங்கள் பேசணும்னு சொன்னதா அருண் சொன்னான், சொல்லுங்க. இல்லை, பசங்க கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுதான் பேச ஒரு மாதிரியாக இருக்குது என்று நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். இல்லை, எனக்கு ஓகேன்னா உங்களுக்கும் ஓகேன்னு நீங்கள் சொன்னதா அருண் சொன்னான். அதுதான் நீங்கள் முழு மனசோட தானே ஒத்துக்கிட்டீங்க? ஆமாம், எனக்குமே கல்யாணத்தை பற்றின நினப்பு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அருண் சொன்னதுக்கு அப்புறம்தான் நானும் யோசித்தேன். எத்தனையோ நாள் வீட்டில் யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக, மனசு பூராவும் ஒரு வெறுமையா, என்ன லைஃப் இது அப்படின்னு நினச்சிருக்கேன். யாராச்சும் வந்து தோள் மேலே சாய்ச்சிக்கிட்டு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏக்கமாக இருக்கும். ஸோ அருண் கேட்ட உடனே ஒய் நாட், நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இந்த வயசில் வேறு புதுசாக யாரையாவது சூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்ச, ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிற நீங்களே பெஸ்ட் சாய்ஸ்னு தோணுச்சு. ஸோ ஓகே சொல்லிட்டேன். ஆச்சரியத்துடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரசாத், எனக்கும் அப்படி தான். அருணும் ஐஸ்வர்யாவும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற வரைக்கும் எனக்கும் ஒன்றுமே தெரியலை. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் வேலைக்கு போனப்புறம்தான் நானும் தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சுளா. சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? யா ஷியர் என்று கூறி சிரித்தாள் மஞ்சுளா. பிரசாத் கதவை திறந்து கொண்டு இருவரையும் உள்ளே அழைத்தார். என்னப்பா, பேசிட்டீங்களா ஆண்டி? அருண் கேட்டான். இனிமேல் நான் அம்மானே கூப்பிடலாமே என்றாள் மஞ்சுளா. அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். சரி, நான் வர்றேன் என்று மஞ்சுளா கிளம்பினாள். இருங்க ஆண்டி, சாப்பிட்டு தான் போகணும். சரி, நானே போய் சாப்பிட்டு ரெடி பண்ணுறேன் என்றாள் மஞ்சுளா. அதற்குள் ஐஸ்வர்யா, ஆண்டி இருங்க, நான் போய் ரெடி பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். தன் தந்தையின் கல்யாணத்திற்கு அருணே எல்லாவற்றையும் முன்னின்று கவனித்தான். அவனுடைய நிச்சயதார்த்தத்திற்கு முதல் நாள் பிரசாத் மஞ்சுளா திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. சதீஷ் ஊரிலிருந்து வந்துவிட்டான். அவனுடைய பெற்றோரும் வந்திருந்தனர். சதீஷ் அருணிடம், அசத்திட்டுங்க அருண் என்று பாராட்டினான். ஐஸ்வர்யாவுடன், ஹே சூப்பர் ஐஸ்வர்யா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, வெரி குட் என்று பாராட்டினான். திருமணம் மிகவும் எளிமையான முறையில் வீட்டிலேயே முடித்துவிட்டு அன்றே ரிசப்ஷனுக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர்.
2 பக்கமும் நெருங்கிய சொந்தங்கள் சிலரையும் பிறகு நண்பர்கள் சிலரையும் அழைத்திருந்தனர். ஒரு சிலர் மட்டுமே ஒரு மாதிரியாக பேசிக்கொண்டனர். மற்றபடி அனைவரும் இந்த மாதிரி பிள்ளைகள் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறினர் பிரசாத்திடம். பிரசாத்தின் நண்பர்கள் அருண் யூ ஆர் கிரேட் என்று பாராட்டிவிட்டு சென்றனர். மறுநாள் அருணின் நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. அடுத்த ஒரு வாரத்தில் திருமணமும் இனிதாக நடந்தேறியது. அடுத்த நாளே சதீஷும் ஐஸ்வர்யாவும் ஊருக்கு கிளம்பிச் சென்றனர். அதற்கு அடுத்த வாரத்தில் அருண் சுஷ்மிதா லண்டன் புறப்படும் நாள் வந்தது. அவர்களை வழி அனுப்ப பிரசாத்தும் மஞ்சுளாவும் விமான நிலையம் சென்றனர். பாய்ப்பா, பாய்மா இருவரிடமும் கூறிக்கொண்டான் அருண். பாய் மாமா, பாய் ஆண்டி. சுஷ்மிதாவும் விடை பெற்றாள். பத்திரமா போயிட்டு வாங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று கூறி வழியனுப்பி வைத்தார் பிரசாத். எஸ்கலேட்டரில் மேலே சென்ற பின் அங்கிருந்து பார்த்தான் அருண். தன் அப்பாவும் அவருடன் புது அம்மாவும் அருகருகில் நிற்பதை பார்த்தவன் தன் அப்பாவை தான் தனியாக விட்டு செல்லவில்லை, நல்ல ஒரு துணையுடன் தான் விட்டு போகிறோம் என்கின்ற ஒரு மன நிறைவுடன் சந்தோஷமாக கையசைத்து விடை பெற்று தன் வாழ்க்கை துணையுடன் புறப்பட்டான் அருண். கதை நிறைவடைந்தது. எல்லாரும் கதையை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை பார்க்க வர்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.